கொஞ்சம் த்ரோட் சரியில்லை, வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சண்டே மார்னிங் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் டிஃபனுக்கு வந்து இட்லி குருமாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். காலையில் டிஃபன் முடிச்சதுக்கப்புறமா வந்து பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க வேண்டியிருந்தது. பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. லஞ்சுக்கு வந்து டொமேட்டோ ரைஸ் தான் வச்சுருந்தேன். சிம்பிளாக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பாப்பாவை தூங்க வச்சதுக்கப்புறமா தான் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பூ அப்புறம் கரும்பெல்லாம் வாங்க போயிருந்தோம். இங்கே கரும்பு வந்து ஒரு கரும்பு 40 ரூபா சொன்னாங்க. நானும் ஹஸ்பண்டும் பாப்பா வந்து கரும்பு சாப்பிட மாட்டோம், அதனால் எங்களுக்கு 2 கரும்பு மட்டும் வாங்கிட்டு வந்தோம். நைட்டே வந்து கோலம் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் வந்துருச்சு, பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஈவினிங் வந்து காஃபி குடித்ததுமே சிட்டிக்குள்ளே இருக்கிற கணேஷா டெம்பிள் தான் போயிருந்தோம். பக்கத்தில் நிறையா சின்ன சின்ன கோவில்லாம் இருந்தது. அங்கே எல்லா கோயிலுக்குமே போய் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் பாப்பாவுக்கு வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் கோயிலேருந்து கிளம்புறதுக்கே ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. வீட்டுக்கு போனால் டைம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து நான் பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்தோம். எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தான் இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.